யமுனா, சாமியை கும்பிட்டுட்டு தாலியை கட்டிக்கோமா. கட்டிக்கோக்கா. சக்தி, நான் கேட்கணும்னு நினைச்சேன். மாப்பிள்ளையோட கேஸ் என்னமாச்சு? நாளைக்கு வெளியில வந்துருவாருல்ல? ஆமாம்மா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு. இவங்களுக்கு தாம்மா நம்ம முக்கியமா தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப நன்றிம்மா. எனக்கு இன்னொரு பொண்ணு மாதிரி வந்து நீ உதவி பண்ணிருக்க. ரொம்ப நன்றிம்மா. இருக்கட்டும்மா. என்ன உங்க பொண்ணு மாதிரின்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா. எனக்கு அம்மா அப்பா கிடையாது. நான் ஆசிரமத்துல வளர்ந்த பொண்ணு. நீங்க என்ன பொண்ணுன்னு சாதாரணமா சொன்னீங்களா என்னன்னு தெரியல. ஆனா எனக்கு இது ரொம்ப பெரிய வார்த்தைமா. இந்த கேஸ்ல சக்தி ஜெயிக்கணும். எனக்கு அதாம்மா ரொம்ப முக்கியம். இந்த கேஸ்ல தோத்துட்டா அவங்களோட ஐஏஎஸ் கனவுலாம் இல்லாம போயிடும். அவங்க வீட்லயும் பிரச்சனை ஜாஸ்தி ஆயிடும். நிச்சயமா சொல்றேன், இந்த கேஸ்ல உங்க மாப்பிள்ளை வெளியே வந்து உங்க பொண்ணோட சந்தோஷமா இருப்பாரு. போதுமா? சாமி, இப்பதான் எங்க குடும்பத்துக்கு பூ மூலமா கண்ணை திறந்திருக்கு. இனிமே எல்லாமே நல்லபடியா நடக்கும். ஒரே நிமிஷம் சொல்லு. மேடம், ஒரு தப்பு நடந்துருச்சு மேடம். என்னாச்சு? நானும் கிரியும் சாப்பிட போயிருந்தோம். வந்து பார்த்தா அவனை காணோம் மேடம். எஸ்கேப் ஆயிட்டான் மேடம். இங்க இருந்து தப்பிச்சிட்டான் மேடம். ரொம்ப பயமா இருக்கு மேடம். நீங்க உடனே வரீங்களா? உங்களை நம்பி போன் வை முதல்ல. என்னாச்சு? அவன் தப்பிச்சிட்டான் சக்தி. திடீர்னு போன் பண்ணான். சரி, நீங்க பதறாதீங்க. ரெக்கார்ட் பண்ண கேமராலாம் பத்திரமா இருக்குல்ல? பத்திரமா தான் இருக்கு. பீரோ லாக்கர்ல வச்சிருக்கேன். சரி, போய் அது இருக்கான்னு செக் பண்றீங்களா? பார்க்கலாம். இது வரேன். அம்மா, அவசரமா ஒரு வேலை, கிளம்பணும்மா. அதுக்குள்ளயா? வந்துருவோம்மா. சரி சரி, பார்த்து போய் வரேன். வரேன்க்கா, வரேன். எங்க போச்சு? எங்க போச்சு? ஸ்ரேயா சொன்ன மாதிரி கேமராவை காணுமே. கடவுளே, அது யார் எடுத்திருப்பா? இப்போ அது கேமரா எங்க போச்சு? இங்க தானே வச்ச. என்ன சக்தி, பூட்ன லாக்கர்ல இருந்து கேமராவை காணுமா? சும்மா அதிர்துல. அதை யார் எடுத்திருப்பான்னு யோசிச்சுட்டு இருக்கியா? சக்தி, யோசிக்காத சக்தி. கேமராவை எடுத்தது உன் முன்னாடி நிக்கிறல்ல ஷாஷாத் இந்த பூஜா தான். எப்படிரா நம்ம நம்பர் லாக் போட்டு வச்சோமே, எப்படி இவ எடுத்திருப்பா அப்படின்னு நினைக்கிறியா? அதாவது அண்டா கா கசம் அபோ கா கசம் திறந்திர சீசேன்னு சொன்ன. கரைஞ்சிருச்சு சக்தி. நீ வேணா வந்து ட்ரை பண்ணி பாக்குறியா ஒரு வாட்டி? வாயம் ப்ளீஸ், வாய் சொல்லி பாரு. என்ன சக்தி, வாய் அடிச்சு போயிட்ட? ஏய் பூஜா, ஏய் பூஜா அப்படின்னு சவால்லாம் விடுவியே. என்ன சொன்ன? நாளைக்கு காலையில என்ன கோர்ட்ல நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுத்து
வெற்றியை வெளியில கொண்டு வந்துருவேன்னு டைலாக்லாம் சொன்னிய சக்தி. ஐயோ பாவம், நான் சொன்னதா இப்ப நடந்திருக்கு. பாத்தியா சக்தி, நைட்டுக்குள்ள உன் கதையை நான் முடிக்கிறேன்னு சொன்னல, முடிச்சேன்ல. சக்தி, உன்னோட ஆட்டம் எல்லாமே அடங்கிருச்சு. என்னடி லுக்கு? என் மேல உனக்கு கோவமா வருமே, என்ன அடிக்கணும்னு ஆத்திரமா வருமே உனக்கு. அடி சக்தி, அடி சக்தி, அடி சக்தி. திருப்பி எல்லாம் நான் அடிக்க மாட்டேன், வாங்கிப்பேன். அடிக்கிறியா? ஆனா ஒண்ணு, நாளைக்கு என்ன நடக்கும்னு உனக்கு தெரியுமா? உன் புருஷன், அதான் அந்த வெற்றி, நீ காப்பாத்துவேன்னு ஜாலியா உள்ள எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருப்பான். ஆனா அவன் பாவம், அவனுக்கு உன்னால கொடுக்க முடிஞ்ச ஒரே பரிசு தூக்கு கைதி தான். அப்புறம் சக்தி, இந்த சூடான பாப்கார்ன் மாதிரி தெரிக்குமே, அந்த மாதிரி ஏதேதோ டைலாக் எல்லாம் சொல்லுவியே. உண்மையான குற்றவாளியே நீதான். ஆமா, நான் தான், நானே தான். ஆனா உன்கிட்ட ஆதாரம் இருக்கா? இல்லல்ல. உன்கிட்டயும் இல்ல, அத்தைகிட்டயும் இல்ல, மாமா கிட்டயும் இல்ல, உங்க அம்மா கிட்ட கூட இல்ல. ஏன் அந்த சரண்யா இருக்கே, அவகிட்ட கூட இல்ல. உனக்கு இன்னும் ஒரு விஷயம் சொல்லவா சக்தி? அந்த கடவுள்கிட்டயே இல்ல, ஜாலியா உன் முன்னாடி ஆயுசுக்கும் பாவமா முகத்தை வச்சுக்கிட்டு இந்த வீட்டுலதான் சுத்திக்கிட்டே இருப்பேன். ஆனா உன் புருஷன் இருக்கான்ல, பாவம், 1 2 3ன்னு ஜெயிலுக்குள்ள கம்பி என்னவான். என்னடி கேக்குறப்பவே சும்மா அதிர்துல? என்ன சக்தி, உன் டைலாக் தான். ரிப்பீட். பாய். சாமி, என் பையன் வெற்றி பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணணும். சுவாதி நட்சத்திரம், துலா ராசி. அவன் சீக்கிரம் வெளியில் வரணும் ஐயா. பொய் கேஸு போட்டு அவனை உள்ளே வச்சுட்டாங்க ஐயா. அம்மா தான் அவனை வெளியில் கொண்டு வரணும். கவலைப்படாதீங்க, அம்மனோட சன்னிதியில் குடும்பமாக வந்து நின்றுட்டீங்கல்ல, இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை. அதை இந்த சாமி பார்த்துக்கும். உங்கள் பையனை கண்டிப்பாக வெளியே கொண்டு வந்துடும். சரிங்க. அர்ச்சனை தட்டு கொடுங்கம்மா. கொடுமா. வாங்க வீட்டுக்கு போலாம். ஏய் செல்வமுருகா, நான் கூப்பிடுறது உன் காதுல வேலையா? என்னையா சாமி? நீ தானே செல்வமுருகன்? வா. வர சாமி, வாங்க. சொல்லுங்க சாமி. உனக்கு எதுக்கு மனசு பூரா குற்ற உணர்ச்சி? என்ன சாமி சொல்றீங்க? உனக்கு எதுக்கு குற்ற உணர்ச்சி நான் கேக்குறேன். வேண்டாம், உங்க அம்மா சாவுக்கு
நீ காரணம் ஏன் நினைக்கிற? நீ இல்ல செல்வ முருகா, நீ இல்ல. போதும், அதை நினைச்சு மனசுக்குள்ள நீ புழுங்கினதெல்லாம் போதும். அந்த குற்ற உணர்ச்சியில இருந்து வெளியில வந்துரு. உன்னை அந்த அம்மன் மன்னிச்சிட்டாடா. நீ வாடா வாடா. பாப்பா ரோஹித் வா. நானா? நீயே தான்டா. சாவ உன்னை தேடி அவ்வளவு சீக்கிரம் வராது. மலைக்கு மேல இருந்து தள்ளி விட்டா சாவு வந்துருமா? எப்படி வரும்? எவன் நினைச்சாலும் வராது. ஆயுசு கட்டிடாம அவனே, கட்டி. உலகத்தை கட்டி காப்பவனுக்கு மட்டும் பயப்படு, மத்ததுங்களுக்கெல்லாம் பயப்படாத. தால் யாரு? நடந்ததெல்லாம் புட்டு புட்டு வைக்கிறானே. நம்மள பத்தின உண்மையெல்லாம் போட்டு உடைச்சிருவான் போல இருக்கே. இப்ப என்ன பண்றது? மா, எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. நீ இரு, நான் போறேன். போலாம், ஒரே அடியா போலாம். இப்ப எங்க போற? போகத்தானே போற, எதுக்கு அவசரப்படுற? கண்டிப்பா நீ போவ. வா வா. தாயும் பிள்ளையும் மட்டும் நில்லுங்க, மத்தெல்லாம் போங்க. சரிங்க சார், வாங்க போலாம். போங்க. அவ சாந்தி அடையாது. விடமாட்டால, எப்படி விடுவா? என்ன சொன்னா தெரியுமா? அவ உன்னை வந்து அவ பாப்பாலாம். இன்னும் வரலையா? சாமி, என்ன சாமி சொல்றீங்க? அவன்னா சாமி, எதுவா இருந்தாலும் கொஞ்சம் வெளிப்படையா சொல்லுங்க. உன் பொண்ணால இதோட இல்லாம போன ஆத்மா ஒண்ணு அமைதி இல்லாம தவிக்குது. கண்ணி இல்ல, கண்ணி பாவம் சும்மா விடுமா? ஆத்தா போன ஆன்மா அது நினைச்சதை முடிச்சிட்டு தான் போகும். வழி வாங்கிட்டு தான் அடங்கும். போ. வா. என்னாச்சுமா? என்ன சொன்னாரு? அதுவா மாமா, சீக்கிரமா வாரிசு வருமா, எதிர்காலம் அமோகமா இருக்குமா, அததான் சொல்லிட்டு இருந்தாரு. என்ன பூஜா, எதிர்காலம் நல்லா இருக்கும்னு தானே சொன்னாரு? ஏன் உங்க அம்மாக்கு இப்படி வேர்க்குது? ஏதோ பயந்த மாதிரி இருக்காங்க. ஏய், என் அம்மா மூஞ்சியே அப்படிதான். தேவையில்லாம இதையும் வளர்த்துட்டு இருக்காது, சரியா? சரி விடுங்க, சண்டை போடாதீங்க. வாங்க வீட்டுக்கு போலாம். சக்தி, நீ போமா. ஏய், என்னம்மா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு நான் போய் கேட்டுட்டு வந்துட்டுமா? மா, பேசாம வாமா, போ. மா, கதவு திறந்துதான் இருக்கு, வாமா. மா, இவ்ளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருக்க? திறந்தா இருக்குன்னு சொல்றேன்ல, வா உள்ள.
நானே தான். ஏன் வேற யாரையாவது எதிர்பார்த்தியா என்ன? ஏய், நான் யாரை எதிர்பார்ப்பேன்? அறிவே இல்லையா உனக்கு? நீ இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? ம், நீ தூங்குறியா இல்லையான்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நாளையும் மூஞ்சியும் பாரு. லூசு. லூசு. அப்பா முருகா, எங்களை மட்டும் காப்பாத்துப்பா, என்னையும் என் பொண்ணையும். யாரு இந்த நேரத்துல? யாரு? அட உள்ள வாங்கப்பா. ஏய், ஏன் தட்டிக்கிட்டே இருக்க? வரேன் இரு. வரேன் இரு. என்ன இது, லைட் ஆஃப் ஆயிடுச்சு? ஐயோ, கதவு தானா திறக்குதே, என்னாச்சுன்னு தெரியலையே. யார் நீங்க? யாராச்சும் இருக்கீங்களா? ஐயோ ஐயோ, பேய்! 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 ஏய் பூஜா, பூஜா கதவை திற. பூஜா, பூஜா கதவை திறடி. கதவை திறடி. சக்தியோட திமிருக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. இருடி, உனக்கு என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. என் கையில மாட்டினல இன்னைக்கு சட்னி தாண்டி நீ. ஏய், அம்மா என்னம்மா ஆச்சு உனக்கு? பேய பார்த்த மாதிரி கதவை இப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்க. நீ கூப்பிட்டா நான் திறக்க மாட்டேனா? பேய தாண்டி பார்த்தேன். என்னம்மா உளறிட்டு இருக்க? பேய பாத்தியா? இல்லடி, பிரியா இல்ல, அந்த இருட்டுல பேயா பிரியாவை பார்த்தேன்டி. மா என்னம்மா ஆச்சு உனக்கு? பிரியாவை இருட்டுல பாத்தியா? ஹால்ல எல்லாம் லைட் எரிஞ்சிட்டு தானே இருந்துச்சு. போய் படுக்கிறத விட்டுட்டு ஏதாவது உளறிட்டு இருக்காதம்மா, போமா. ஏய், என்னடி, நான் எது சொன்னாலும் நீ நம்ப மாட்டேங்கிற. நான் பிரியாவை தாண்டி பேயா பார்த்தேன். அந்த சித்தர் சொன்னதை வச்சு பயந்துகிட்டு என்னென்னமோ நீ உளறிட்டு இருக்கம்மா. இந்த பேய் பிசாஸ்லாம் இந்த உலகத்திலே கிடையாது. அந்த சித்தர் சொன்னதுல இருந்து உனக்குள்ள பயம். செத்து போயிட்டா முடிச்சு போச்சுமா, அது அவ்வளவுதான். ஐயோ இல்லடி, அந்த சித்தர் உனக்கு மட்டும் கரெக்டா சொன்னா பரவாயில்ல, எல்லாருக்கும் சொன்னார்ல. மா அதெல்லாம் சும்மா அடிச்சு விடுறதுமா. நீ உடனே ரியாக்ட் பண்ணியா? உடனே நமக்கு ஒரு அடிமை கிடைச்சிட்டான்னு சொல்லி தனியா கொண்டு போய் உன பயமுறுத்தி விட்டுருக்காரு. போடி, அந்த ஆளு நம்மள எதுக்குடி பயமுறுத்துறான்? நாளைக்கு பரிகார பூஜைக்கு போய் நிப்பல்லம்மா, அதுக்குதான். சும்மா போய் படுமா, போமா. ஐயோ ஐயோ பூஜா, என்னால தனியெல்லாம் படுக்க முடியாதுடி, நான் உன் கூடயே படுத்துக்கிட்டுமா? சரி வா. அம்மா, அண்ணா வெயிட் பண்ணுங்க, நாங்க வந்துடுறோம். போயிட்டு வாங்க. வாக்கா. சக்திகா, துர்கா அக்கா, வாங்க வாங்க, உள்ள வாங்க.
வாக்கா. இல்ல கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். வர வழியில உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். சரி வா, வந்து உட்காருங்க. வாடி. இன்னைக்கு நம்ம அம்மன் கோயில்ல விசேஷ பூஜைக்கா. அதான் மாமா சீக்கிரம் வெளியே வரணும்னு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம். அட அம்மா, யமுனா கழுத்தை பத்தியா? புதுசா என்னமோ இருக்கு. யமுனாக்கு 2வது கல்யாணம் முடிச்சு வச்சிருக்கீங்க. புது தாலி வர கண்ணை பறிக்குது. யார் அந்த நம்பர் 2?